ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க அதிகமா எதிர்பார்த்துட்டு இருந்த அண்ட் அதிகமா என்கிட்ட கேட்ட ஒரு டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். டாபிக் நேம் என்ன அப்படின்னு எழுதி வச்சிருக்கேன். வுட். இந்த வுட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றது? அதிகமா எல்லாருமே வுட் யூஸ் பண்றாங்களே, ஆனா அவங்க வுட் யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங்ல அது டெலிவர் ஆகுதுங்கிறது எங்களுக்கு புரியலைங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. கிளியரா பார்த்துடலாம். சரிங்களா? எக்கச்சக்கமான யூசேஜ் இருக்கு வுட்டுக்கு. எக்கச்சக்கமானது இருக்கு. அத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டு நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எது தேவையோ அந்த யூசேஜ் மட்டும் பார்த்துட்டு அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நீங்கள் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் ஈஸியாக என்ன நினைக்கிறீங்களோ அதை டெலிவர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வுட்டோட யூசேஜ் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக இந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் வுட்டை வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு வுட்டுன்னா யார், அவரை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இந்த வேர்டு ஒன்று தெரியும். இங்கே பாருங்களேன், வில் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். வில் யார் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸை சொல்லக்கூடிய ஒரு வேர்ப் ஃபார்மேட். சரிங்களா? இந்த ஃப்யூச்சர் டென்ஸோட பாஸ்ட் ஃபார்மேட் தான் வுட்டு. ஓகே, நல்லா கவனிக்கணும். ஃப்யூச்சர் டென்ஸோட பாஸ்ட் ஃபார்மேட் தான் வுட்டு. ஆனால் வுட்டு பாஸ்ட்டில் மட்டும்தான் வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுதான் வுட்டோட மகத்துவம். அதுதான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது. வுட்டு பாஸ்ட் டென்ஸாக இருந்தாலும் கூட வுட்டு ப்ரெசண்ட்டுக்கும் வேலை செய்யும், பாஸ்ட்டுக்கும் வேலை செய்யும், ஃப்யூச்சருக்கும் வேலை செய்யும். 3 முகம் இருக்கிறது. ஆனால் வில்லு என்ன பண்ணும்? ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் வேலை செய்யும். பட் இது 3 காலத்துக்கும் இயங்கும். இன்டென்ஷனை பொறுத்து அது மாறுபடும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், வில்லு என்றைக்குமே எது கூட சேர்ந்து வரும்? V1 கூட தானே சேர்ந்து வரும். அது நமக்கு தெரிஞ்ச ரூல். அப்போ அதே மாதிரி தான் வுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ வந்தாலுமே V1 கூட சேர்ந்து தான் வரும். கோ, வாக்கு, கம்மு, ஈட்டு, ஸ்லீப்பு. ஓகே, வுட் கோ, வுட் கம், வுட் ஸ்லீப். ஓகே, வுட் எயிட், இந்த மாதிரி வரும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, ரூல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒருவரின் விருப்பத்தை கேட்பதற்கு, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, விருப்பத்தை கேட்பதற்கு, விருப்பத்தை கேட்பதற்கு, ஒருத்தவங்களோட விருப்பத்தை கேட்பதற்கு நம்ம வுட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தித்தான் கேள்வி எழுப்ப வேண்டும். ஓகே, பாருங்க. would you come, would you come. ஓகே, அப்படின்னா ஒருத்தரோட விருப்பத்தை பொலைட்டாக கேட்குறோம் நம்ம. ஓகே, would you comeனா நீங்கள் வருவீங்களா அப்படின்னா, நீங்கள் வருவீங்களா, உங்களுக்கு வருவதற்கு விருப்பம் இருக்கிறதா? நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம், would you come, நீங்கள் வருவீங்களா, உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஓகே, அட் த சேம் டைம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போ என்ன எழுதுகிறேன்? ஐ வில் கம்னு எழுதுகிறேன். இதற்கு தமிழ் அர்த்தம் என்ன? நான் வருவேன். ஓகே, இதுதான் தமிழ் அர்த்தம். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இந்த வுட்டும் நம்ம சேர்த்து போடலாமே. இப்போ வுட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஐ வுட் கம் அப்படின்னாலும் நான் வருவேன் தான். அப்போது வில் யூஸ் பண்ணாலும் சரி, வுட் யூஸ் பண்ணாலும் சரி, தமிழில் டெலிவர் ஆகிற அர்த்தம் ஒன்று தான். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, ஐ வில் கம், நான் வருவேன். ஐ வுட் கம், நான் வருவேன். ஓகே, இடத்தை பொறுத்து மாறும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, பாருங்கள். வுட் யூ கம் அப்படின்னா கேள்வி கேட்கும் பொழுது நாம் ஒருத்தரோட விருப்பத்தை கேட்பதற்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஒன்று. ரெண்டாவது, சென்டென்ஸில் சொல்லும் பொழுதும் நம்மளோட விருப்பத்தை சொல்வதற்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பாருங்கள், நம்முடைய விருப்பத்தை சொல்லவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்மளுடைய விருப்பத்தை சொல்ல. இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ வுட் லைக் டு மீட் யூ, நான் உங்களை பார்க்க விருப்பப்படுகிறேன், உங்களை சந்திக்க விருப்பப்படுகிறேன். எப்போ? ப்ரெசண்ட்டாகவும் இருக்கலாம், ஃப்யூச்சராகவும் இருக்கலாம். சரிங்களா? ஐ வுட் லைக் டு மீட் யூ சூன் அப்படின்னு போட்டிங்கன்னா விரைவில் நான் உங்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே வுட்டு வந்தாலும் இது டெலிவர் பண்ணுற அர்த்தம் எந்த காலத்துக்கு சேர்ந்தது? ப்ரெசண்ட்டு. ஓகே, இல்லையா ஃப்யூச்சர். பின்னாடி நீங்கள் எந்த காலத்தை போட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இந்த சூனு, நெக்ஸ்ட் வீக் அந்த மாதிரி எதாவது போட்டிங்க அப்படின்னா மாறிடும். ஆனால் இதோட மீனிங் என்ன அப்படின்னா நம்மளோட விருப்பத்தை சொல்கிறதுக்கு. ஓகே, ரைட். இங்கே பாருங்கள், அடுத்து அதே வார்த்தையை நான் இங்கே எழுதுகிறேன். ஐ வுட் கம், ஐ வுட் கம், இதுவும் நம்மளோட விருப்பத்தை சொல்கிறது தான். என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வரணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஐ வுட் கம், நான் வருவேன். உங்களுக்கு நான் வரணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் ஐ வுட் கம். ஓகே, இஃப் யூ நீட் மீ தேர், இஃப் யூ நீட் மீ தேர் ஐ வுட் கம்.
உங்களுக்கு நான் அங்கே இருக்கணும்னு தேவைப்பட்டால், அவசியம் இருந்தால் நான் வருவேன். நான் வருவேன். ஐ வுட் கம். ஐ வுட் கம். ஓகே, நம்மளோட விருப்பத்தை சொல்கிறோம். ஐ வுட் கம். நான் வருவேன், விருப்பத்தை சொல்கிறேன். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக இருக்க இதோட யூசேஜஸ். இன்னும் 2 இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒருவரோட விருப்பத்தை கேட்பதற்கு எப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், ஃப்யூச்சராக இருக்கலாம். ஓகே, வுட் யூ கம் அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் வருவதற்கு விருப்பம் இருக்கிறதா? வுட் யூ கம் டுமாரோ, உங்களுக்கு நாளைக்கு வருவதற்கு விருப்பம் இருக்கிறதா? ஒன்று. நம்மளோட விருப்பத்தை சொல்வதற்கும் அது பயன்படுகிறது. இப்போ பாருங்க, எல்லாமே ஒரே நிபந்தனை தான். நான் கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்காக பிரித்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த ரூலை பாருங்கள். கடந்த காலத்தில் நாம் வழக்கமாக செய்த செயல். ஓகே, கடந்த காலத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசென்ட்டோ ஃப்யூச்சரோ கிடையாது, பாஸ்ட்டில். இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லைடில் ப்ரெசென்ட்டுக்கு ஃப்யூச்சருக்கு இருக்க ஒரு யூசேஜை பார்த்தோம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாஸ்ட்டில் அது எப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். சரிங்களா? இப்போ கடந்த காலத்தில் நம்ம வழக்கமாக செய்த செயல், அது நமக்கு ஹேபிட்டாக கூட இருக்கலாம். இங்கே பாருங்களேன். when I was a child, நான் சிறுவனாக இருந்த பொழுது I would go to school. நான் பள்ளிக்கு என்ன போட்டிருக்கேன்? செல்வேன் தான் போட்டிருக்கேன். அப்போது நான் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அங்கிளும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் இருக்கும்போது உங்களை மாதிரி தான் பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவார். இப்போது ஸ்கூலுக்கு போவார் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஃப்யூச்சருக்கு போயிடும். ஓகே, அவர் ஸ்கூலுக்கு போவார். அப்போ இதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவார் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் போயிடும். ஆனால் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பாஸ்ட் டென்ஸ் கூட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா, இங்கே கடந்த காலத்தில் செய்த செயலை உட்டை வச்சு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இதெல்லாம் விட்டுருங்க, இந்த ஃபுல் செக்மெண்ட்டு விட்டுருங்க, அதை மட்டும் சொல்லுங்களேன். ஐ வுட் கோ டு ஸ்கூல்னு மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி பார்த்த ஸ்லைடு படி என்ன அர்த்தம்? நான் ஸ்கூலுக்கு போக விருப்பப்படுகிறேன். ஐ வுட் கோ டு ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போவேன். எப்போ? இதுக்கப்புறம். ஓகே, இதுக்கப்புறம் போகிறதுக்கு நான் விருப்பப்படுகிறேன்னு அர்த்தம். ஆனால் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை இன்னொரு சென்டென்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். அந்த சென்டென்ஸு பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போது ஒரு சென்டென்ஸ் பாஸ்ட்டில் வரும்பொழுது அதற்கூட இந்த மாதிரி உட் அப்படிங்கிற சென்டென்ஸ் சேர்ந்து வந்தால் அது பாஸ்ட்டில் நாம் செய்த செயலை குறிப்பிடுகிறது. புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பாருங்கள், நான் சிறுவனாக இருந்த பொழுது நான் பள்ளிக்கு செல்வேன். பள்ளிக்கு செல்வேன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் போயிடும். அதோட மீனிங், அதோட தமிழாக்கம் முன்னாடி இருக்க வார்த்தையிலும் சேர்த்துட்டிங்கன்னா அது பாஸ்ட்டில் நாம் வழக்கமாக செய்த செயலை சொல்கிறது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், நிபந்தனையின் பேரில் இயங்கும். ஏன்னா இஃப் கிளாஸில் நம்ம இதெல்லாம் படிப்போம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இஃப் கிளாஸில் செகண்ட் ரூலில் இந்த உட்டு வரும். எதுக்கு வருதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா அது நிபந்தனை. அதனால தான் பேரே இஃப் கிளாஸ், கண்டிஷனல்ஸ்னு சொல்லுவாங்க. நிபந்தனை என்ன? நிபந்தனை நடக்கிறக்கே வாய்ப்பு இருக்காது. ஓகே, பாஸ்ட்டில் ஒரு சில விஷயம் நடந்திருக்கணும். அது நடந்திருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுருப்போம். சரிங்களா? ஆனால் அந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அந்த விஷயத்தை நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்போது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, இன்கேஸ் அது நடந்திருந்தா நான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன் அப்படின்னு பாஸ்ட்டில் நடக்காத ஒன்று நடந்த மாதிரி நம்ம சொல்வதற்கு உட்டு யூஸ் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். அப்போது அந்த நிபந்தனை பாஸ்ட்டில் நடக்கலை. இன்கேஸ் அது நடந்திருந்தா நாம் அந்த வேலையை பண்ணியிருப்போம். அந்த அர்த்தத்தில் வரும். பாருங்கள், இஃப் ஹி இன்வைட்டட் மீ, அவன் என்னை கூப்பிட்டுருந்தா, எதுக்கு? ஏதோ ஒரு விஷயத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தால், ஐ வுட் அட்டெண்ட் த வெட்டிங், நான் கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்மகிட்ட கேட்குறான், டே என்ன கல்யாணத்துக்கு வரலையா அப்படின்ட்டு. அப்போ நம்ம சொல்லுவோம், அவனை கூப்பிட்டா நான் கல்யாணத்துக்கு வருவேன். அவனை கூப்பிட்டா நான் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் நம்மளை கூப்பிடலன்னு அர்த்தம். ஓகே, இஃப் ஹி இன்வைட்டட் மீ ஐ வுட் அட்டெண்ட் த வெட்டிங். இஃப் ஹி இன்வைட்டட் எதில் இருக்குது? பாஸ்ட்டில், V2ல இருக்குது பாருங்கள். ஓகே, இஃப் ஹி இன்வைட்டட் மீ ஐ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். அவன் என்னை கூப்பிட்டா நான் வருவேன். அவன் தான் கூப்பிடவே இல்லையே. ஓகே, நான் வரமாட்டேன். அதை தான் நீங்கள் இன்டெரக்டாக சொல்கிறீங்க. ஓகே, இன்டெரக்டாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கலை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. புரியுதுங்களா? இஃப் ஹி இன்வைட்டட் மீ ஐ வுட் அட்டெண்ட் த மீட்டிங். அவன் என்னை கூப்பிட்டா நான் கல்யாணத்துக்கு வருவேன். ஓகே, ரொம்ப சிம்பிள். நடக்காத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ரைட். அது ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடுவோம்? ப்ரெசென்ட் ஃபியூச்சர் போட்டு சொல்லிடுவோம். இஃப் ஹி இன்வைட்ஸ் மீ ஐ வில் கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் ஹி இன்வைட்ஸ் மீ ஐ வில் கம்னு சொல்லுவோம். நடக்காத விஷயத்துக்கு தான் நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஏன் அப்படின்னா அதற்கப்புறமா அது திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஏன்னா எல்லாம் முடிய போகுது. இல்லை, சம்டைம்ஸ் முடிஞ்சே இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள். இஃப் வி ஹேட் மனி வி வுட் ஹெல்ப் அதர்ஸ். ஓகே, இஃப் வி ஹேட் மனி வி வுட் ஹெல்ப் அதர்ஸ். எங்ககிட்ட பணம் இருந்தால் நாங்கள் பிறருக்கு உதவுவோம். பணம் இருக்கா?
நமக்கே யாராச்சும் ஒருத்தர் உதவி செய்ய வேண்டிய நிலைமையில் நம்ம இருப்போம். அப்புறம் எப்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்வோம்? அப்போது இந்த நிபந்தனை இருந்தால் நாம் இதை செய்வோம். ஓகே, இந்த பாசிபிலிட்டிஸ் இருந்தால் இந்த வேலை நடக்கும். ஆனால் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குமான்னு கேட்டால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்கிட்ட பணம் இருந்தால் நான் மற்றவனுக்கு உதவி செய்வேன். ஆனால் என்கிட்ட பணமே இல்லையே. ஸோ இந்த நிபந்தனையின் பேரில் அது இயங்கும். ஆனால் இந்த நிபந்தனையே என்ன இருக்காது, நம்மகிட்ட இருக்காது. ஓகே, இஃப் யூ ஹேட் மணி வி வுட் ஹெல்ப் அதர்ஸ். எங்ககிட்ட பணம் இருந்தால் நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். எப்போ? இப்போவா இருக்கட்டும், எப்போவா இருக்கட்டும். பணம் நம்மகிட்ட இருக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, பணம் நம்மகிட்ட இருக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு அசம்ஷனை நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாஸ்ட் டென்ஸ் கூட வரும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன, பாஸ்ட் டென்ஸில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வருதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சு அப்படின்னா நாம் என்ன சொல்ல போகிறோன்னு அர்த்தம், பாஸ்ட்டில் நம்ம செஞ்ச வேலையை சொல்ல போகிறோன்னு அர்த்தம். ஓகே, வெறும் இந்த சென்டென்ஸ் மட்டும் வருது, ஐ வுட் கோ டு ஸ்கூல் அப்படின்னா ப்ரெசென்ட்டில் நம்ம ஒரு வேலையை செய்ய போகிறோம், அதற்கு விருப்பப்படுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து ஒரு சில நிபந்தனைகள் இருந்தால் அந்த வேலையை நம்ம செய்வோம், இல்லாட்டி செய்ய மாட்டோம். ஓகே, ஏன்னா அந்த நிபந்தனை இல்லை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு பாசிபிலிட்டி நமக்கு இல்லை. அதனால நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போகிறோம். ஓகே, இப்போ என்கிட்ட ரெக்கை இருந்துச்சுன்னா நான் பறப்பேன். ரெக்கை இருக்கிறது பாசிபிலிட்டியா? வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை. என்னது? இஃப் ஐ ஹேட் விங்ஸ் ஐ வுட் ஃப்ளை. என்கிட்ட ரெக்கை இருந்தால் நான் பறப்பேன். வாய்ப்பு இல்லை. இல்லாத விஷயத்த சொல்கிறதுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்த வுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவுன் கூட சேர்ந்து வரும்பொழுது ஒரு மீனிங் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஒரே ஒரு ரூல் மட்டும், வுட்டு கூட நவுன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், வுட் பி ப்ளஸ் நவுனு அப்படி இருக்குது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு வேலை ஏதோ செஞ்சிட்ருக்கிறார். அந்த வேலையை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அப்படி நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு இவர் ஃப்யூச்சரில் அந்த பொசிஷனுக்கு சூட்டபுளாக இருப்பார் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறது. ஓகே, நல்லா கவனிக்கணும். இப்போ வந்து ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா சமைச்சிட்ருக்கு வீட்டில். ஓகேங்களா, ஒரு 5 வயசு அவங்க அம்மா கூட ஹெல்ப் பண்ணுது நல்லா. அப்போ நம்ம சொல்கிறோம் இவ ஃப்யூச்சரில் செஃப்பாக வருவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு அசம்ஷனில் சொல்லுவோம். டெஃபினட்டாக அந்த பொண்ணு செஃப்பாக தான் மாறணும் ஏதாவது நமக்கு தெரியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போது ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அதுவாக இருக்கும்னு ஒரு அசம்ஷனில் சொல்கிறதுக்கு நம்ம வுட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு அசம்ஷன். பாருங்கள், ஹீ வுட் பி அ பைலட். அந்த பையன் சின்ன வயசில் சும்மா என்ன பண்ணிகிட்ருக்கான், அந்த ட்ரோன் கிரீன் வச்சு எல்லாம் விளாண்டுருக்கான். அதை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஹீ வுட் பி அ பைலட். அவன் என்ன பண்ணுவான், அவன் வந்து ஒரு விமானியாக இருப்பான் ஃப்யூச்சரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹீ வுட் பி அ பைலட். அவன் ஒரு விமானியாக இருப்பான். 100% ஆவானா நமக்கு தெரியாது, வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்து பாருங்கள், கீர்த்தனா வுட் பி அ பொலிட்டீஷியன். சின்ன வயசில் பயங்கரம் என்ன பண்ணுவான்னா அப்படியே பொலிட்டீஷியன் மாதிரி சாரியெல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி இப்போ ஒருத்தர் ஆள் நம்மக்கிட்ட பேசுகிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதிக்குரிய ஒரு நடை உடை பாவனையோட பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சுட்டு நம்ம அசியூம் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவர் ஒரு அரசியல்வாதியாக இருப்பார் எப்போ, ஃப்யூச்சரில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? பாருங்கள், கீர்த்தனா ஒரு அரசியல்வாதியாக இருப்பாள். ஓகே, கீர்த்தனா ஒரு அரசியல்வாதியாக இருப்பாள். ஆனால் காலம் கடந்தால்தான் தெரியும் அவங்க என்ன ஆக போகிறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ ப்ரெசென்ட்டில் அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம ஃப்யூச்சர் கணிக்கிறோம். ரைட்? அடுத்து கடந்த காலத்தில் எதிர்காலம். இதை நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கடந்த காலத்தின் எதிர்காலம் இதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன டைம் லைன் போட்டு வச்சுருக்க, அதை பாருங்களேன். பாஸ்ட்டு ப்ரெசென்ட், அவ்வளோதான், 2 கோடு தான். ஃப்யூச்சர் இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டு. பாஸ்ட்டுக்கு நான் எஸ்டர்டே எடுத்துக்கிட்டேன், ப்ரெசென்ட்டுக்கு நான் டுடே எடுத்துக்கிட்டேன். ஓகே, பாருங்கள், இப்போ ப்ரெசென்ட்டுக்கு நமக்கு இப்போ சம்மந்தமே இல்லை, பாஸ்ட்டை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நேற்று 10 மணிக்கு காலையில், நேற்று காலையில் 10 மணிக்கு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் 7 மணிக்கு வந்துடுவேன்டா அப்படின்னு சொல்கிறான். நேற்று காலையில் 10 மணிக்கு என்ன சொல்கிறான், காலையில் சாயங்காலம் 7 மணிக்கு உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நேற்று காலையில் 10 மணிக்கு நேத்தோட சாயங்காலம் 7 மணிங்கிறது நேத்தோட ஃப்யூச்சர் தானே. புரியுதா? இல்லை நான் குழப்பறேண்ணா? நல்லா கவனிக்கணும். நேற்று காலையில் 10 மணிக்கு நேத்தோட சாயங்காலம் 7 மணி இருக்குது பார்த்தீங்களா, சாயங்காலம் 7 மணி, அது நேத்தோட 10 மணிக்கு ஃப்யூச்சரா இல்லை என்ன? வெரி குட், ரொம்ப சிம்பிள், ஃப்யூச்சர் தான். ஓகே, நேற்று 10 மணிங்கிறது பாஸ்ட்டு, நேத்தோட 7 மணிங்கிறது அந்த 10 மணி கூட கம்பேர் பண்ணும்போது 7 மணி ஃப்யூச்சராக மாறிடுது. அதுதான் கடந்த காலத்தின் எதிர்காலம். இது நிறையா கிராமர் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனா கஷ்டம். இதுதான் அதோட அர்த்தம். சரிங்களா? சரி பாருங்கள், அப்போது இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்பொழுது நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹீ செட், ஹீ தாட், ஓகே, இப்படி, இல்லாட்டி ஐ தாட்,
அப்போ ஏன் அப்படின்னா ஹீ செட்டுன்னு சொல்லும் பொழுதே நம்ம பாஸ்ட் டென்ஸ் தானே சொல்கிறோம். அதுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறதுக்காக. ஹீ செட், ஷீ செட், ஓகே. ஐ தாட் பாருங்க, ஹீ செட் ஹீ வுட் கம் பை 7 o'clock, 7 PM. ஹீ வுட் கம் பை 7 PM அப்படின்னா 7 மணிக்குள்ள. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா அவன் 7 மணிக்குள் வருவேன் என்று சொன்னான். ஹீ செட் சொன்னான். இங்கே பாருங்க, பாஸ்ட் டென்ஸ். ஓகே, என்ன சொன்னா? 7 மணிக்குள்ளே வருவேன்னு சொன்னா. என்ன ஆளை காணோம். ஓகே, இங்கே ஐ தாட்னு போடுறேன். ஐ தாட் ஹீ வுட் கம் பை 7 o'clock. ஐ தாட் ஹீ வுட் கம் பை 7 o'clock. அப்போ சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் 7 மணிக்குள்ளே வருவான்னு நான் நினச்சேன். ஏன்னா அவன்கிட்ட சொல்லியிருந்தான் 7 மணிக்குள்ளே வந்துடுவேங்க அப்படின்னு. நேற்று காலைல 10 மணிக்கு சொன்னான். இப்போ மணி 8 ஆச்சு. ஓகே, எப்போ? மணி சாயங்காலம் 8 ஆயிடுச்சு. அப்போ நான் சொல்கிறேன், நோ, ஹீ செட் ஹீ வுட் கம் பை 7 o'clock. ஐ தாட் ஹீ வுட் கம் பை 7 o'clock. நானும் என்ன தான் நினச்சேன், அவன் 7 மணிக்குள்ளே வந்துடுவான்னு நினச்சேன். அதுதான் கடந்த காலத்தின் எதிர்காலம். இது ரொம்ப சிம்பிளுங்க. என்ன தெரியுங்களா? ஹீ செட்டு, ஐ தாட் அப்படிங்கிற மாதிரி 2 ஃப்ரேஸை மட்டும் போட்டுட்டு அடுத்த வர சென்டென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை உட்டு போட்டு நீங்கள் பேசிடுங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, அது எதுக்கு அப்படின்னா அந்த விஷயம் அப்படி நடக்கும்னு நினச்சேன். ஓகே, வருவான்னு நினச்சேன், அவங்க சாப்பிடுவாங்கன்னு நினச்சேன், இது இப்படி ஆகும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவாள்ல, அந்த என்று இந்த மாதிரி டோனில் வரும். இப்படி ஆகும்னு நினச்சேன், அதற்கு நாம் இந்த உட்டை யூஸ் பண்ணுறோம். இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதற்கான ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். அந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஒரே நவுனோட எழுதி வச்சுருக்கேன். ஓகே, நவுன் ஒரே இதுதான், அவங்க ஒரே ஆக்ஷன் தான் செய்கிறாங்க. ஆனால் எப்படி காலம் மாறுது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உட்டு மாறுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், 2010 பாரதி அடிக்கடி அமெரிக்கா செல்வாள். இப்போது இந்த 2010 மட்டும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன தெரியுமா மீனிங் எடுத்துக்குவீங்க? பாரதி அடிக்கடி அமெரிக்கா செல்வாள். இப்போ அடிக்கடி அப்போ அவங்க போகிறாங்களா? அப்போ அடிக்கடி அவள் அமெரிக்காவுக்கு செல்வாள் இல்லாட்டி அமெரிக்காவுக்கு போவாள் அப்படிங்கிற மீனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வில் அப்படிங்கிற வார்த்தை போட்டு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், 2010 அடிக்கடி போனான். அப்போ 2010 அவங்க போகிறது ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்போ கடந்த கால ஹேபிட். ரொம்ப சிம்பிள். 2010, இன் 2010, ஓகே, பாரதி, ஓகே, அப்படியே நவுனை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நவுனு, அதற்கப்புறம் ஒரு சென்டென்ஸ்னால் ஃபஸ்ட்டு நவுன் வரணும், அதுக்கப்புறம் என்ன வரணும்? ஒரு வேர்பு வரணும். இங்கே நமக்கு வேர்பு என்ன நமக்கே தெரியும், ரூட் வேர்பே உட்டு தான். உட்டுக்கு அப்புறம் ஒரு V1 வரணும். அதான் நான் பார்த்தோம் நம்ம ரூலில். பாருங்கள், உட்டு அடிக்கடி அமெரிக்கா செல்வாள்னா கோன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இந்த அடிக்கடி அப்படிங்கிற டைமை சொல்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உட்டுக்கு அடுத்து போடுங்க. ஓகே, வேர்புக்கு முன்னாடி போடுங்க. ஓகே, வுட் ஆஃபன் கோ இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, பாரதி வுட் ஆஃபன் கோ எங்கே? டு அமெரிக்கா. முடிஞ்சு போச்சு. ஓகே, இன் 2010 பாரதி வுட் ஆஃபன் கோ டு அமெரிக்கா. இந்த இது எடுத்துட்டீங்க. இப்போ சும்மா சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, பாரதி வுட் ஆஃபன் கோ டு அமெரிக்கான்னு சொல்கிறீங்க அப்படின்னா கடந்த கால செயலை சொல்லாது. காலத்தை குறிப்பிடணும். பாஸ்ட் டென்ஸ் சொன்னீங்கன்னா தான் அவங்க பாஸ்ட்டில் போனாங்கன்னு சொல்லும். ஓகே, அடுத்து பாருங்கள், பாரதி அமெரிக்காவிற்கு செல்ல விருப்பப்படுகிறாள். இதுக்கப்புறம் பாரதி அமெரிக்காவுக்கு செல்ல விருப்பப்படுகிறாள். பாருங்கள், ரொம்ப சிம்பிள். பாரதி, ஓகே, வுட் விருப்பப்படுகிறாள்ங்கிறதுனால வுட் லைக் டு அப்படிங்கிற வார்த்தை சொன்னால அதை போட்டுக்க வேண்டியதான். ஓகே, பாரதி வுட் லைக் டு கோ டு அமெரிக்கா. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அப்போ இதுக்கப்புறம் தான் போக போகிறாங்க, அது போகிறதுக்கான விருப்பப்படுகிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் போவதற்கு, ஓகே, மேபி இன் ஃபியூச்சராக கூட இருக்கலாம். பாரதி வுட் லைக் டு கோ டு அமெரிக்கா. இதற்கப்புறம் போவதற்கு அவள் விருப்பப்படுகிறாள். அடுத்து பாருங்கள், பாரதி அமெரிக்காவுக்கு போவாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாரதிக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது, அதனால் பாரதி அமெரிக்காவுக்கு போவா அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்கிறோம். அப்படி நம்ம சிம்பிளாக அந்த ஆசையை மறைச்சி ஒரு சென்டென்ஸில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாரதி அமெரிக்காவுக்கு போவா அப்படின்னு அவரோட ஆசையை அந்த வார்த்தைக்குள்ளேயே மறைச்சி இந்த விருப்பப்படுகிறாள்ங்கிற வார்த்தையை சொல்லாமல் சொன்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைக் டு போட தேவையில்லை, சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். பாருங்கள், பாரதி வுட் கோ டு அமெரிக்கா. அவ்வளோதான், பாரதி வுட் கோ டு அமெரிக்கா. பாரதி என்ன பண்ணுவா? அமெரிக்காவுக்கு போவா. ஓகே, ஏன்னா அவளுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருக்குது. சரிங்களா? பாரதி வுட் கோ டு அமெரிக்கா. ரைட், ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்கள், பாரதியிடம் கடவுச்சீட்டு இருந்தால், கடவு சீட்டில் கடவு அட்டை.
ஓகே, கடவு அட்டை அதான் பாஸ்போர்ட்னு சொல்லுவோம். ரைட். பாரதியிடம் கடவு அட்டை இருந்தால் அவள் அமெரிக்காவுக்கு போவாள். எல்லாமே பாருங்களேன், செல்வாள், விருப்பப்படுகிறாள், போவாள், போவாள், வருவாளா, எல்லாமே ஃப்யூச்சர் டோன்லேயே தான் வருது. ஆனால் காலத்திற்கு ஏற்ப மாறுது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், பாரதியிடம் கடவு அட்டை இருந்தால் அவள் அமெரிக்காவிற்கு போவாள். அப்போ கடவு சீட்டு இல்லை. ஓகே, இருந்துருந்துச்சுன்னா போயிருப்பாங்க. ஆனால் கடவு அட்டை இல்லை. அப்போ நடக்கலை. அது நடக்காத விஷயத்தை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம், சொல்லி காட்டுறோம். பாருங்கள் என்னன்ட்டு, பாரதியிடம் கடவு அட்டை இருந்தால் வந்துட்டால் இஃப் கிளாஸு. ஓகே, இஃப் பாரதி had a passport, okay, if பாரதி had a passport she would go to America. அவ்வளோதான், she would go to America. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், பாரதி would go to Americaன்னு மட்டும் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். பாரதி would go to America இந்த பர்டிகுலர் வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம். கடந்த காலத்தில் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதே சென்டென்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அப்போ அது இருந்துச்சுன்னு அர்த்தம், இப்போ இல்லை. ஓகே, இப்போ அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை தனியாக சொன்னால்தான் இதற்கப்புறம் நடக்க போகிறது என்று அர்த்தம். கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்து கூட சேர்ந்து சொன்னீங்கன்னா இதற்கப்புறம் நடக்க போகிறதாக அர்த்தமே வராது. புரிஞ்சுக்கணும். பாருங்கள், பாரதி இன்னைக்கு வருவாளா, பாரதி இன்னைக்கு வருவாளான்னு அவரோட விருப்பத்தை கேட்குறோம். ரொம்ப சிம்பிள், உட்டை போட்டு ஆரம்பிப்போம். ஓகே, would பாரதி கம் டுடே. அவ்வளோதான். பாரதி இன்னைக்கு வருவாளான்னு பாரதியோட விருப்பத்தை நம்ம கேட்குறோம். ஓகே, பாரதியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பாரதி இன்னைக்கு வருவாளா, பாரதி இன்னைக்கு வருவாளா அப்படின்னு பாரதியோட விருப்பத்தை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். would பாரதி கம் டுடே. ஓகே, வருவதற்கான விருப்பம் இருக்கா, வருவாளா அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு நம்ம would அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், அடுத்து நான் எஸ்எஸ்சியில் முதல் மதிப்பெண் பெறுவேன் என நினைத்தேன். எப்போ நான் 10வது படிக்கும்போது நான் தாண்டா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்குவேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஓகே, ஆனால் நடக்கலை. அப்போது கடந்த காலத்தில் நான் அப்படி வருவேன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன், கடந்த காலத்தில் என்னோடய ஃப்யூச்சரை நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதான் எழுத போகிறோம். ரொம்ப சிம்பிள். நான் எஸ்எஸ்சியில் முதல் மதிப்பெண் பெறுவேன் என நினைத்தேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி நினைத்தேன், சொன்னார், அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருதுல்ல, அதான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். ஓகே, நினைத்தேன், யார் நினச்சா, நான் தான் நினச்சேன். அப்போது ஐ தாட். ஓகே, ஐ தாட் என்னன்னு நினச்சேன், எஸ்எஸ்எல்சியில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறுவேன். அவ்வளோதான். பாருங்கள், ஐ வுட் கெட் த ஃபஸ்ட் மார்க். ஓகே, ஐ வுட் கெட் த ஃபஸ்ட் மார்க் எப்போ, இன் எஸ்எஸ்எல்சி. அவ்வளோதான். பாருங்கள், ஐ தாட் ஐ வுட் கெட் த ஃபஸ்ட் மார்க் இன் எஸ்எஸ்எல்சி. அட் லாஸ்ட் ஐ காட் ஒன்லி த பாஸ் மார்க். புரியுதுங்களா? ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்கலான்னு நான் நினச்சேன், கடைசியில் பாஸ் மார்க் தான் வாங்கினேன். ஓகே, ஐ தாட் ஐ வுட் கெட் த ஃபஸ்ட் மார்க் இன் எஸ்எஸ்எல்சி. நான் எஸ்எஸ்எல்சியில் முதல் மதிப்பெண் பெறுவேன் என்று நினைத்தேன். ஐ தாட் எங்கேயும் பாஸ்ட் டென்ஸ், எங்கேயும் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இந்த இடத்துல தான் என்னவாகுது, பாஸ்ட் டென்ஸாக மாறுது. இந்த ஐ தாட்டை மட்டும் தூக்கிட்டு பாருங்கள், ஐ வுட் கெட் த ஃபஸ்ட் மார்க் இன் எஸ்எஸ்எல்சி அப்படின்னா இப்போ ப்ரெசென்ட்டில் நான் 10ஆவது படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு முன்னாடி நல்லா படிக்கிற 4 பேர் இருக்கானுங்க. இருந்தாலும் நான் 10ஆவதுல ஃபஸ்ட் மார்க் வாங்குவேன்னு இப்போ நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்படி நீங்கள் மொட்டையாக மட்டும் சொன்னீங்க அப்படின்னு என்றைக்குமே ப்ரெசென்ட் ஃபியூச்சர் மட்டும் தான் இது டினோட் பண்ணோம். பின்னாடி ஒரு பாஸ்ட் டென்ஸுக்கு வர ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது பாஸ்ட் டென்ஸ் கூட போயிடும். சரிங்களா? அவ்வளோதான். மேனேஜர் ராஜினாமா செய்வேன் என்று சொன்னார். ராஜினாமா செய்வேன் அப்படின்னு சொன்னார், கடந்த காலத்தில் சொன்னார். ஓகே, பாருங்கள், மேனேஜர். ஓகே, மேனேஜர் செட், டோல்டு போடக்கூடாது, செட். ஓகேங்களா? மேனேஜர் செட் என்னன்னு சொன்னார், he would resign. அவ்வளோதான். V1 சிம்பிளாக முடிஞ்சு போச்சுங்க. உட்டு தான் இருக்கல ரொம்ப சிம்பிள், ஆனால் கஷ்டப்படுத்தும் நம்மளை, புரிஞ்சுக்கூடாமல் குழப்பம். ஓகேங்களா? பாருங்கள், மேனேஜர் செட் he would ரிசைன் பண்ணுறேன்னு நேற்று சொன்னார், இன்றைக்கி வந்து பார்த்தா உட்காந்துட்டுருக்கிறாரு. ஓகே, நேற்று ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார், ஆனால் இன்றைக்கி பண்ணலை. ரைட். எனது நண்பன் சாமியாராக இருப்பான். ஏன்னா அவனை பார்த்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூஜாரி ஆகிறதுக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதன்படி பார்த்தா இப்போ அவன் சாமியாராக இருப்பான் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷனில் சொல்கிறோமே தவிர கன்ஃபார்ம் கிடையாது. ஓகே, மை ஃப்ரெண்ட் would be, நம்ம என்ன பண்ணுவோம், would be போட்டு ஒரு நவுனை போடுவோம், அவ்வளோதான். மை ஃப்ரெண்ட் would be, சாமியாருக்கு என்ன, ப்ரீஸ்ட், PRIEST, ப்ரீஸ்ட்.
மை ஃப்ரெண்ட் வுட் பி எ ப்ரீஸ்ட், இப்போ சாமியாராக இருப்பான். மை ஃப்ரெண்ட் வுட் பி எ ப்ரீஸ்ட் நவ், இப்போ அவன் சாமியாராக இருப்பான். வாய்ப்புகள் இருக்குது, ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம், ரைட்? அவன் நாசா விஞ்ஞானியாக இருப்பான். அவன் நாசா விஞ்ஞானியாக இருப்பான். ஸ்கூலில் படிக்கும்போதே இல்லாட்டி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நாசாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். கொஞ்ச நாள் கான்டாக்டில் மேபி இப்போ நாசா விஞ்ஞானியாக இருப்பான் அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, சின்ன வயசுலேயே நம்ம வந்து அந்த சயின்ஸ் எல்லாம் அதிகமாக படிக்கிறத வந்து நம்ம பக்கத்து வீட்டு அங்கிள் பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு ஃப்யூச்சரில் அவன் நாசா விஞ்ஞானியாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நடந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் அப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணுறோம், அவ்வளோதான். சரிங்களா? பாருங்கள், இப்போ எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு ஹீ நாசா விஞ்ஞானியாக இருப்பான், அவர் அந்த மாதிரி இருப்பார் தான் சொல்கிறோமோ தவிர ஆக்ஷனை சொல்லலை. அதனால உட் பி. ஓகே, ஹீ உட் பி என்னவாக இருப்பார்? நாசா விஞ்ஞானியாக, அவ்வளோதான். ஹீ உட் பி அ நாசா கேபிட்டல் தானே போடணும், ரைட்? நாசா சயின்டிஸ்ட். ஓகே, சிம்பிள். ஹீ வுட் பி அ நாசா சயின்டிஸ்ட். ஹீ வுட் பி அ நாசா சயின்டிஸ்ட். புரியுதுங்களா? இப்போ பண்ணுற அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு ஃப்யூச்சர் நம்ம கணிக்கும் போது வுட் பியை போட்டு சொல்கிறோம். இவ்வளோதாங்க. வுட்டோட இந்த ஒரு 5-6 ரூல்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். ஓகே, தனியாக மட்டும் வுட்டை சொன்னீங்க அப்படின்னா ஒருத்தர் அந்த மாதிரி வேலை செய்ய விருப்பப்படுறாரு, ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வருவார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வுட் அப்படிங்கிற வார்த்தைகள் கூட நீங்கள் கடந்த கால இன்னொரு சென்டென்ஸை போட்டு சொன்னீங்கன்னா அது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்லும். அவ்வளோதான் இருக்கிறதுல ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, வுட்டு கூட கடந்த கால வினைகளை போட்டால் அது கடந்த காலத்துக்கு போயிடும். வுட்டை தனியாக மட்டும் சொல்கிறீங்கன்னா இதற்கப்புறம் நம்ம பண்ண போகிறது சொல்கிறோம். கேள்வியை கேட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்களான்னு அவங்களோட விருப்பத்தை பணிவோடு கேட்பதற்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, ஹோம்ஒர்க் கொடுக்கட்டுங்களா? இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். நான் வீழ்வேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். நினைத்தார்கள், வீழ்வேன். வீழ்வேனுக்கு என்ன சரியான வேர்பு வரும்? அந்த ஃபெல் அப்படிங்கிறது கூட வரும் இல்லை, ஃபெல் ஃபால். அதில் எந்த வேர்பு கரெக்டாக வரும் கண்டுபிடிச்சி போடணும். ஹிண்ட்டு தான் தர முடியும். சரிங்களா? நான் வீழ்வேன் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். ஜெகன் ஆங்கிலத்தில் பேச விருப்பப்படுகிறான். ரைட்? எங்களுடன் நீங்கள் சாப்பிடுவீர்களா? எங்கள் கூட நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு ஒருத்தவங்களோட விருப்பத்தை கேட்போம்ல, அதுக்கு. நல்ல உடல்நிலை இருந்தால் நான் விளையாடுவேன். நம்ம உட்காண்ட்ருக்கோம், ஏன்டா நீ விளையாடலையா அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அவங்களாம் நல்லா விளையாடுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் அமைப்பு இருக்குது, நல்ல உடல்நிலை இருக்குது, யாருக்கு காய்ச்சல் எதுவும் இல்லை, அதனால விளையாடுறாங்க. எனக்கு அந்த மாதிரி உடல்நிலை நன்றாக இருந்தால் நான் விளையாடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்கான சரியான ஆங்கில வாக்கியங்களை என்ன பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்டு இந்த வுட்டை திரும்ப 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 அடிக்கடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா எது நம்மளை ரொம்ப குழப்புதோ நம்ம அதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த எல்லா ரூல்ஸும் தெரியாட்டியும் கூட பரவாயில்ல, ஒரு 3 ரூல்ஸாவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்கள் மைண்டுக்குள்ளே உட்காந்துக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அண்ட் இதுதான் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை சரியான நேரத்துக்கு வந்து அடையும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.